जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणाधिसेवितं कपितजम्बो फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् इष्टदेवता कुलदेवता நட்சத்திர தேவதா குல துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நட்சத்திர நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். தற்போது நாம் பார்க்கக்கூடியது செப்டம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது, 12 ராசிக்கு எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாதம் சிலருக்கு கனவுகள் நினைவாகக்கூடிய மாதமாக அமையும், சிலருக்கு வாழ்க்கையை சோதிக்கக்கூடிய காலமாகவும் அமையும். நட்சத்திரங்கள் பேசும் உண்மைகளை ராசிகள் சொல்வதை நாம் கேட்கும் நேரம் இது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நீங்கள் எங்கோ போராடி கொண்டிருக்கலாம். குடும்ப சண்டைகள், பணப்பிரச்சனை, திருமண தாமதம், பிள்ளை பிறப்பு ஆசை மற்றும் பார்த்தீங்கன்னா இம்மாதத்துக்கு உங்களுக்கு என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே போல் தொழில் எப்படி இருக்கும், நம்மளுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், குடும்ப உறவுகள், திருமணம், விவாகரத்து, காதல் எல்லாமே நம்ம பார்க்கலாம். சொத்து, வழக்கு, எதிரி பிரச்சனைகள், தோஷங்கள், நாகதோஷம், செவ்வாதோஷம் உட்பட மாங்கல்ய தோஷம், குலதேவதா தோஷம், நல்ல பரிகாரங்கள், லக்கி நம்பர், லக்கி டே, ஸோ எல்லாமே நம்ம பார்க்கலாம் இந்த செப்டம்பர் மாதத்தில். ஸோ வானம் உங்களுக்காக திறந்திருக்கும் வாய்ப்புகளை என்றைக்குமே தவற விடாதீர்கள். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலன்கள் எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். வாங்க செப்டம்பர் மாத ராசி பலன்களை விரிவாக தெளிவாக பார்க்கக்கூடிய நேரம் இது. வாங்க. சிம்மராசி நேயர்களே, மக நட்சத்திரம் சிம்மராசி, பூர நட்சத்திரம் சிம்மராசி, உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்மராசி. இப்போ சிம்மராசி எப்படி இருக்குது? எதிர்பாராத சில பயணங்கள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிம்மராசி அப்படின்னு சொன்னாலே சில பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். தெய்வ சம்பந்தப்பட்ட செலவுகள் அதிகமாக இருக்கும். தெய்வ ஈடுபாடு, தெய்வ சம்பந்தப்பட்ட செலவுகள் இதெல்லாம் இருக்கும். எதிர்பாராத செலவுகள், அதே போல் உங்களுக்கு நல்ல பலன்கள் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக சிம்மராசிக்கு பார்த்திங்கன்னா மேலாளர்கள் உங்களை நம்புவார்கள். சில இடத்துல நம்ப மாட்டாங்க தெரியுமா? இவன் ஒருத்தனை அனுப்பிச்சா கூட அவன் பின்னாடியே ஒரு ஆள் அனுப்பும். அவன் போகிறானா பாரு, அவன் சரியாக செய்கிறானா பாரு, என்ன பண்ணுறான்னு பாரு, இவன் போனால் அவ்வளோ சீக்கிரத்தில் வரவே மாட்டான், என்ன ஏதுன்னு போய் பாரு அப்படி ஒருத்தனை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு அவன் பின்னாடியே இன்னொருத்தனை அனுப்புவான். பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது சொல்லி பாருங்கள். அது மாதிரி இருக்குது. அதுபோல் புதிய வாடிக்கையாளர், பிஸ்னஸ்ஸு, உங்களுடைய தொழில், சிறு குறு தொழில்கள், சில விஷயங்கள்லாம் நல்ல சிறப்படையும். ரொம்ப அகலக்கால் வைக்காமல் போங்க. 2026 பார்த்துக்கலாம், கண்டிப்பாக நல்ல நேரம் வரும். அது வரைக்கும் கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல், கடன் வாங்காமல் எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி சில விஷயங்கள் யோசித்து செய்யுங்க. சொந்த தொழில் செய்ய, ஒரு ஆட்டோ ஓட்டுறீங்க, ஒரு பேக்கரி ஷாப் வச்சுருக்கீங்க, ஒரு டீ கடை நடத்துகிறீங்க, ஒரு சிறிய உணவகம் நடத்துகிறீங்கன்னு சொன்னால் அகலக்கால் வச்சுன்னு போகாதீங்க. 26 பார்த்துக்கலாம், 2026 பார்த்துக்கலாம், எல்லாமே நல்லதாக நடக்கும். திருமண வாழ்க்கையில் அன்பு அதிகரிக்கும். நல்ல கணவன் மனைவி ஒற்றுமை, நிறைய நல்ல விஷயங்கள், சக்ஸஸ்ஃபுல்லான சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ சந்தோஷமாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு ரணதோஷம், ரணம், உடல்நிலை பாதிப்பு அதிகமாக இருக்கும். தோள்பட்டை வலி, கால் வலி, வயிறு சம்பந்தமானது, தோல் சம்பந்தமானது, ஸ்கின் ப்ராப்ளமு, தொடையில் ஸ்கின் ப்ராப்ளமு, வயத்தில் ஸ்கின் ப்ராப்ளமு, முதுகில் ஸ்கின் ப்ராப்ளமு இதெல்லாம் வரும். ஸோ கவனமாக இருங்க. ஸ்கின் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக திங்கக்கிழமையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்றைக்குமே ஒரு ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை எடுத்துக்கோங்க, உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். முடிஞ்சால் ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா திங்கக்கிழமை, ஏதாவது ஒரு கிழமை எடுத்துக்கோங்க. சிம்மராசியில் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை உகந்த கிழமையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் சில பேர் நான்வெஜ் சாப்பிட்றவங்கலாம் இருப்பீங்க, அதனால் திங்கக்கிழமை எடுத்துக்கோங்க. இல்லை சார், இல்லை சாமி, நான் பியூர் வெஜிடேரியன் தான் அப்படின்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை. அந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சூரிய பகவானுக்கு தாமரை பூவை சாற்றி கோதுமை வைத்து அர்ச்சனை பண்ணுங்கள். சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல சிறப்பான சில விஷயங்கள்லாம் நடக்கும். குடும்ப யோகம், பிள்ளை யோகங்கள் உண்டு, புத்திர பாக்கியம் உண்டு, திருமணம், மறுமணம், விவாகரத்து சம்பந்தம் சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். போட்டிகளை வெல்லும் வாரம் எல்லாம் ஒரு வாரமும் சரி, இந்த மாதத்தில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு போட்டிகளை வெல்லுவீர்கள். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக பிரச்சனையை கொடுப்பான். நீ எவ்வளோ வேணாலும் கொடுறா, எதாக இருந்தாலும் நான் சாதிக்கிறேன்டா, என்னால் முடியும்டா, எனக்கு அந்த வில் பவர் இருக்குடா, எனக்கு அந்த வைராக்கியம் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. போட்டிகளை வெல்லும் நாட்களாக இருக்கும். ஒவ்வொரு நாட்களும் புதிய பொறுப்புகள் நிறையா வரும். நிறையா ஒரு இதுவே வச்சுக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு நிறைய உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுப்பாங்க. இந்த பொறுப்பை வச்சுக்கணும், இதை பார்த்துக்கணும், நமக்கு பொறுப்பு நிறையா இருக்குது, நம்ம எப்படி செய்யணும், எப்படி கரெக்டாக பண்ணணும், அதில் நிறையா யூ வில் கான்சன்ட்ரேட் லாட், நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். முதலீட்டு லாபம் தரக்கூடியதாக இருக்கும். ஒப்பந்தம் சைன் பண்ணுவீங்க. முதலீட்டில் லாபம், நீங்கள் என்ன பணம் போடுறீங்களோ அதில் லாபம் கிடைக்கும், சைன் பண்ணுவீங்க.
ஷேர் மார்க்கெட் சில பேருக்கு ஒத்து வராது, சில பேருக்கு நிறைய பணம் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நீண்ட நாள் பிரச்சனை தீர்வுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதெல்லாம் நல்லபடியாக உண்டு. மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் தோன்றுவார்கள், இருப்பார்கள். மறைமுக எதிரிகள் வருவார்கள். அதாவது நீங்கள் முன்னாடி கோவப்பட்டு அவசரமாக பேசின ஒரு விஷயம் இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா லேசாக துளிர் விடும், பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ கவனமாக இருக்கணும். யார்கிட்ட என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், எப்படி என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. விவாகரத்து வழக்கு, சொத்து வழக்குலலாம் வந்து பார்த்திங்கன்னா சமரசம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பெண்ணால் சொத்து பிரச்சனைகள் நிறையா வரும். ஒரு பெண் ஒரு கணவன் மனைவியோட ரிலேஷன்ஷிப்பில் பூந்து கெடுத்து பிரச்சனை பண்ணி ஒரு ப்ராப்ளம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வீடு அபிவிருத்தி பண்ணுறதுக்கு கடன் வாங்கி சில பேர் வீடு கட்டுறதுக்கான அம்சங்கள் சில பேருக்கு உண்டு. மகிழ்ச்சி தரும் நிகழ்வுகள் குடும்பத்தில் நடக்கும். பித்ருதோஷம் உண்டு. என்ன தோஷம்? பித்ருதோஷம் உண்டு. அப்பா வழி பித்ருதோஷம் உண்டு, கவனமாக இருங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அமாவாசையில் வாழைக்காய், அகத்திக்கீரை, பயத்தம்பருப்பு, பச்சரிசி, வெல்லம், எள்ளு இதெல்லாம் தானம் கொடுங்க. சொன்ன மாதிரி செய்யுங்க, தானம் கொடுங்க, அமோகமாக இருப்பீங்க. எதிரி தோற்கும் அளவிற்கு உங்களுடைய சிறப்பு இருக்கும். அதிர்ஷ்ட எண்கள் 1, 10, 19, 28 நல்லா இருக்கும். அதிர்ஷ்டமான கலர் சிகப்பு கலர், டார்க் மெரூன் கலர், வெள்ளை, இதெல்லாம் நல்லா அதிர்ஷ்டமாக இருக்கும். நல்ல ஒரு சில சூழ்நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது குலதெய்வத்துடைய பூரண அருள் உங்களுக்கு எப்போதுமே சில இடங்கள் அமோகமாக இருக்கும். சிம்மராசி பொறுத்தளவுக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா, ஆழ பிறந்தவர்கள்னு சொல்லுவாங்க. ஜெகத்தை ஆழ பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே. சிம்மராசினாலே சிம்ம சொப்பனமாக இருப்பாங்க. சில பேர் சிம்மராசியை கண்டாலே பயப்படுவாங்க. அதே போல் சிம்மராசி வந்து பார்த்திங்கன்னா கம்பீரமாக இருப்பாங்க. சில பேர் பண விஷயத்தில் ரொம்ப வீக்காக இருப்பாங்க. கஷ்டப்படுறேன், பணம் வரல, நடுத்தருவில் நிற்காதாங்க, பாக்கி வாழ்க்கையில் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டாங்க. சிம்மராசி பொறுத்தளவுக்கு இப்படி தான் இல்லை, பல கஷ்டங்களை வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு தாங்க இருக்கேன் அப்படின்றவங்களாம் இருக்காங்க. நல்ல புத்திசாலித்தனம் இருக்குது, நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது மைண்டில். இந்த புத்திசாலித்தனத்தை நல்ல விதத்தில் பயன்படுத்தினால் அமோகம். நீ கெட்ட விஷயத்துக்கு நீ கொண்டு போனேன்னு கெட்டதாகவே இருக்கும். ஸோ பார்த்து செய், எது செஞ்சாலும் பார்த்து செய். உனக்கெல்லாம் என்றைக்குமே புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமையெல்லாம் எப்போவுமே நீ கவனமாக இருக்க வேண்டிய வாரம் இதெல்லாம். கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஜாபு, நல்ல வேலை கிடச்சி நல்லா போயிட்டுருக்கோம். 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம் இப்படி போயின்னு இருக்கும். அப்போ தான் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். கண்ணுக்கு தெரியாத சில எதிரிகள் உங்களுக்கு சூழ்ச்சி பண்ணி மாட்டி விடுறதுக்கு பார்ப்பாங்க. இந்த காணொலி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சாமி சொல்லியிருக்காங்க செப்டம்பர் மாதம் இது கண்டிப்பாக நமக்கு இது நடக்கும், நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, ஸோ நம்ம இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறது. அதே போல் தான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதும் சரி, காதலில் இருக்கிறதும் சரி. காதல் கை கொடும். சில பேர் பேசுவாங்க, ரொமான்டிக்காக பேசுகிறது, சொல்கிறது, சில விஷயங்கள்லாம் பேசுவீங்க, அதெல்லாம் ஓரளவுக்கு இருக்கும். கோபதாபங்களை குறைத்தால் அந்த காதலும் சிறப்பாக இருக்கும், இல்லைன்னா சிறப்பாக இருக்காது. நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா, பிரச்சனைகள் வரும். கணவருக்கு தெரியாமல் மனைவியோ, மனைவிக்கு தெரியாமல் கணவரோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்காதீங்க, அது பிரச்சனைகள் வரும். பெண்கள் ஆண் நண்பர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்கள் பெண் நண்பர்களிடம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். யார் மூலமாவது ஏதாவது சும்மாவே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றத பார்ப்பாங்க. தே வில் டெஸ்ட் யூ. அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் கவனத்தோடு இருப்பது சிறப்பு. வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், எல்லா வீட்டிலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், ஜெயிச்சிருவீங்க. நீங்கள் எப்போதுமே நீங்கள் வழிபாடு அப்படிங்கிற சிவ வழிபாடு, பிரதோஷ வழிபாடு, காலபைரவர் வழிபாடு, முக்கியமாக குலதெய்வ வழிபாடு, சுவாமி மலைக்கு போயிட்டு வாங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். வாழ்க்கை உங்களுக்கு அமோகமாக இருக்கும். சுபம். வாழ்க வளமுடன்.